ஹாய் எவ்ரி ஒன், நம்ம சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு சில விஷயங்கள் தோணுச்சு. ஸோ அந்த விஷயம் படி தான் இன்றைக்கி ட்ரேடு எடுத்தோம். ஸோ அந்த விஷயத்தெல்லாம் பார்த்துடலாம். ஸோ நேற்று மார்க்கெட்டோட பிஹேவியருக்கு ஏற்ற மாதிரி போட்டிருந்த இன்ட்ராடே ஸ்விங் ஹை வச்சு போட்டிருந்த ட்ரெண்ட் லைன் இதுதான். இது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் மாதிரி இருக்கும். ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்திங்கன்னா கேப் அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல புல்லிஷில் போச்சு. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஆர்டர் ஃப்ளோவில் பார்த்துடலாம். ஸோ அது ட்ரூ பிரேக் அவுட்டா ஃபால்ஸ் பிரேக் அவுட்டான்ட்டு. ஸோ லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் ரைட் சைடு பார்த்திங்கன்னா நிஃப்டி. ஸோ மார்னிங் 9:15 ஓப்பன் பண்ணப்போ பார்த்திங்கன்னா ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்கன்னா தெரியும், நிஃப்டியும் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ ரெண்டுமே நல்ல புல்லிஷ் இதோடு தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 9:20 கேண்டில்லையும் பார்த்திங்கன்னா ரெண்டுமே புல்லிஷாக தான் இருந்திருக்கு. நான் ஆக்சுவலாக இந்த இதில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா டே ஹை வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி நல்லா பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ நேற்று நம்ம பார்த்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா நிஃப்டி டே ஹையை ரெண்டாவது கேண்டில்லே பிரேக் அவுட் ஆகி போச்சு. பட் ஆனால் பேங்க் நிஃப்டி போகலை. பட் ஆனால் அதை நேற்று கொஞ்சம் ஸோ நிஃப்டிலே ட்ரேட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நேற்று ப்ராஃபிட்டில் நம்ம எக்ஸிட் ஆகிருந்துருக்கலாம். ஸோ சில ரீசனால் நம்ம ட்ரேட் எடுக்க முடியாமல் போச்சு. அந்த தப்பை இன்றைக்கி பண்ணக்கூடாதுன்ட்டு இன்றைக்கி டே ஹை எந்த இது பிரேக் ஆகுதோ அதில் இருந்தே நான் ட்ரேட் எடுத்துட்டேன். ஸோ அதனால் நான் இன்றைக்கி கான்சன்ட்ரேட் பண்ணது பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி கிடையாது. நிஃப்டி 9:20க்கு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த டே ஹையை பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் பண்ணலை. ஸோ கரெக்டாக அந்த டே ஹைக்கு கொஞ்சம் கீழே தான் வந்திருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா டே ஹைக்கு மேலே ஓப்பன் அண்ட் க்ளோஸே வெளியே வந்துருச்சு. ப்ளஸ் இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஸோ இம்பேலன்ஸ் பார்த்திங்கன்னா 63K இருக்குது. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா க்ளோஸே ஆகிருக்கு. ஸோ இங்கேயும் 14K இருக்குது. ஸோ அது ஒரு கன்ஃபர்மேஷனு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலர் ரெக்டாங்கிள் பாக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த கேண்டிலோட வால்யூமு. ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா 70% ஆஃப் வால்யூம் இந்த இடத்துல தான் நடந்திருக்கு. ஸோ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு வால்யூம் இதை பார்த்திங்கன்னா விர்ச்சுவல் பார்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா இதுவே வந்திருக்கு. அதுக்கு மேலே தான் இதுவும் பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ கொஞ்சம் விக் இருந்தாலும் இங்கேருந்து கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம். பட் ஆனால் இது வச்சுட்டு இதுக்கு மேலே தான் வந்திருக்கு. அதனால் இந்த கேண்டில்லே நான் போயிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ 9:20க்கே நமக்கு தெரிஞ்சு போச்சு கண்டிப்பாக இன்றைக்கி இதாக இருக்க போகுதுன்ட்டு, நல்ல இது இருக்க போகுதுன்ட்டு. ஸோ போயிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் சீக்கிரமே எக்ஸிட் ஆகிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ போயிட்டு என்ன ஆச்சுன்னா ஸோ கொஞ்சம் கேண்டில்ஸ் ப்ளே பண்ணுறேன். இப்போ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலாம் பார்த்திங்கன்னா விக்ஸாக நிறைய ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. ஸோ கேண்டிலோட விக்ஸாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. அதனால் எனக்கு என்ன ஆச்சுன்னா ஏன்னா இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆனதே கேப் அப் ஆகி 9:20க்கே நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துட்டான். ஸோ அதனால் கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு அதுக்கடுத்து போவான்ட்டு மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இங்கே வரைக்கும் பார்த்திங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கலாங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா இந்த கேண்டிலுக்குள்ளே போயிட்டானாலே இந்த ட்ரெண்ட் லைனோட ட்ரெண்டுக்குள்ளே போயிட்டானாலே இந்த இது வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ப்ளஸ் கேப் பார்டர் ரெசிஸ்டன்ஸும் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருந்தது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா இன்றைக்கி 500 ருபீஸ்லேயே ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகிட்டு வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங் டே இன்றைக்கி ஆக்சுவலாக. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த இடத்துல தான் போயிருக்கு. பட் இங்கே ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல போயிருக்கு. ஸோ இந்த கேப் பார்டர் பார்த்திங்கன்னா தெரியும். கேப் பார்டரில் அதை ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணிவிட்டு அதை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இங்கே நல்லா ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போயிருக்கான். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இது 2 நாளைக்கு முன்னாடி இருந்த ட்ரெண்ட் லைன். கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைனில் பார்த்திங்கன்னா இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் போயிருக்கான். ஸோ ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டு, இங்கே சப்போர்ட்டு. அது எடுத்துகிட்டு போனவன் தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எந்த இதுவுமே இல்லை. ஸோ இப்போ நம்ம நிஃப்டியில் நம்ம பார்த்தோன்னாலும் வச்சுங்களேன். ஸோ நிஃப்டியோட இதில் பார்த்திங்கனாலும் அதே தான். நிஃப்டிலையும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் ட்ரையாங்கிள் பிரேக் அவுட்டு. ஸோ பிரேக் அவுட் ஆகி நல்லா பார்த்திங்கன்னா மேலே போயிடுச்சு. ஸோ
கரெக்டாக இங்கே வந்து அவன் ரீடெஸ்ட் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கேப் பார்டரோட இதில் தான் பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட்டு. ஸோ இங்கேயும் பாருங்களேன், இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கு, அதுக்கடுத்து இங்கே ரீடெஸ்ட்டு. இது பிரேக் அவுட் ஆகிருக்கு, இங்கே ரீடெஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து போயிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு நல்ல சிம்பிள் ட்ரேடு. ஸோ இன்றைக்கி ட்ரெண்டிங் டேவாக இருக்கும்ன்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனால் இந்த அளவுக்கு ரீட்ரேஸ்மெண்ட்டே இல்லாமல் போகும்ன்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை ஆக்சுவலாக. ஸோ நான் இந்த இடத்துல வந்து கொஞ்சமாவது வந்து ரீட்ரேஸ்மெண்ட் வரும். ஸோ நம்மகிட்ட இருந்த ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் வந்து போயிடும். அதனால் வந்து நம்ம இது பண்ணிடலான்ட்டு அதுக்கப்புறம் என்ட்ரெலாம் பார்த்தேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட்டே இல்லாமல் போச்சு. இதெல்லாம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுன்னே சொல்ல முடியாது இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி வந்து போனனால எனக்கு இன்றைக்கி அதுக்கடுத்து மறுபடியும் என்ட்ராருக்கே தோணலை. ஃபுல் ஒன் சைடு மூமெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து கொடுத்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இந்த வாரம் வந்து சாட்டர்டே வந்து நம்ம கொடுத்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ நெல்கோ 5%, ஐசிஐஎல் வந்து 5%. மோஸ்ட்லி இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா டீசெண்டாக பெர்ஃபார்ம் ஆகிருக்கு. அதானி டோட்டல் கேஸு, ஸோ ராம்ராத்து, மோஸ்ட்லி எல்லாமே பார்த்திங்கன்னா 4 to 5% கிட்ட வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.